திரு ராஜகோபால், ஒன்று பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக நிதி தருவது, இல்லைன்னா டபுள் என்ஜின் சர்க்கார் மூலமாக மத்தியில் பாஜக, மாநிலத்தில் பாஜக கூட்டணி அரசு அமைந்திருந்தால் அங்க நிதி தருவது அப்படிங்கிறது இரண்டுமே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு புகாரி சொல்றாரு. அது இந்த விவாதத்தில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு அடிப்படை புரிதலே இல்லாமல் பேசினா ஒரு பட்ஜெட்டை பற்றி பேச முடியாது. பட்ஜெட்டில் எப்போவுமே மொத்தமாக ஒரு திட்டத்துக்கு நாடு அளவில் எவ்வளோ கொடுக்குறோம், எந்த திட்டங்களுக்கு நாங்கள் ஊக்குவிக்க போகிறோம், எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு நாங்கள் பணம் கொடுக்க போகிறோம், இப்படி தான் பேசுவாங்க. எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ பணம் கொடுக்க போகிறோம், எந்த திட்டத்தின் கீழே கொடுக்க போகிறோம், அதுவும் ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டத்தை பற்றிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஆகவே அதுக்கு இந்த பட்ஜெட்டில் சரியில்லைன்னு சொல்கிறது முற்றிலும் தவறான கருத்து. முதல்ல அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலைன்றது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். கோரிக்கை சரியான முறையில் வைக்கப்பட்டு அந்தந்த அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். நிதி அமைச்சகம் இது பற்றி பார்க்காது. நீங்கள் தண்ணீரை பற்றி பேசணும் அப்படின்னா ஜல்ஜீவன் மிஷன், அதுக்குன்னு ஒரு தனி அமைச்சகம் இருக்குது. அந்த அமைச்சகத்துக்கு உங்கள் கோரிக்கையை சரியாக வைக்கணும். இல்லை நீங்கள் எஜுகேஷன் பற்றி, கல்வியை பற்றி பேசுனீங்கன்னா அந்த கல்வி திட்டத்தில் உங்களுக்கு அவங்களுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் நீங்கள் சரியாக அதில் பொருந்துறீங்களான்னு பார்க்கணும். அதை பொருந்துனீங்கன்னா அந்தந்த அமைச்சகம் கொடுக்க வேண்டியது. இதில் அந்த அமைச்சகத்துடைய கோட்பாடுகளை நீங்கள் பூர்த்தி செய்யாமல் கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய நிர்வாக திறமை இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவர் நடத்துறது உண்மையான டபுள் என்ஜின் சர்க்கார். பிரதம மந்திரி சொல்கிற டபுள் என்ஜின் சர்க்காருக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணும்னா திரு எம்ஜிஆருடைய சர்க்காரை சொல்லலாம். இணக்கமாக போகணுங்க. ஒரு ட்ரெயின் இருக்குது, அதுக்கு 2 என்ஜின் கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு ஒரு பக்கம் ஒரு என்ஜினை மத்திய அரசை வச்சுட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்து இழுக்கிறீங்க. அப்போ எப்படி அந்த ட்ரெயின் நகரும்? அதுதான் இந்த அரசு செய்யுது. ஆகவே தான் இந்த அரசால பெற முடியல, இந்த மாநிலத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியல. மத்திய அரசோட உதவியோட மக்கள் நல்லா இங்க அவங்க பணிபுரியுறாங்க, அவங்க முனைப்போட செயல்படுறதுனால மேல போகுது. திரு கலாநிதிட்ட கேட்டுட்டே வந்துடுறேன். இன்னொரு பாயிண்ட், இதுல நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்டு வந்துடுறேன். திரு கலாநிதி, எந்தெந்த துறைக்கிட்ட எந்தெந்த திட்டங்கள் குறித்த போதுமான தரவுகள், விவரங்கள் கொடுக்கப்பட்டால் அதில் அந்த துறை திருப்தி அடைந்தால் நிதியமைச்சகத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டு சரியான நிதி பங்கீடு கிடைக்கும் மாநில அரசுக்கு. மாநில அரசுடைய நிர்வாக திறமையின்மையை மத்திய அரசு மீது நீங்க திருப்புறீங்கிறதான் குற்றச்சாட்டு. இது அவர் சொன்னாரு, உங்களுக்கு வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒன்றிய அரசாங்கத்தின் தரவுப்படியே இந்தியாவிலேயே அதிகப்படியான வளர்ச்சி இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு. 11.19% ஜிடிபி growth அப்படின்றது அவங்களே சொல்லியிருக்காங்க. சோ இது அவர் ஏதோ தமிழ்நாடு ஏதோ நாங்க பிஜேபி எதிர்க்கிறதுனால வளர்ச்சி இல்லாம நாங்க அப்படியே பின்தங்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாரு. அது ஒரு தவறான கருத்து. அதே போல இன்னொன்னு 1,40,000 கோடி இப்போ மாநிலங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்றாரு இல்லையா? இது பிஜேபி கொடுத்துருக்காங்களோ இல்ல அரசாங்கம் கொடுத்துருக்கோம் அப்படின்றது கிடையாது. பினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் 41%. அதாவது உங்களுக்கு மொத்த வரி எவ்வளவு இருக்கோ அதுல 41% நீங்க கொடுத்தாகணும். நீங்க அதை நீங்க நான் இது இப்போ தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்றது இல்லை. இட் இஸ் டிசைடட் பை தி பினான்ஸ் கமிஷன். அவர்கள் 4.097. இது பிரதமர் மோடி குஜராத் சிஎம் ஆக இருந்தப்பவே இந்த 41%, அப்போ முன்னாடி இருக்கிறது 32%. அந்த 32%ன்றத 42% அப்படின்னு கொண்டு வந்தது 14th பினான்ஸ் கமிஷன். அப்போ மோடி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அதாவது 50% கேட்டு இருந்த மோடி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் அப்ப இருந்த வைவி ரெட்டின்னு நினைக்கிறேன் அந்த பினான்ஸ் கமிஷன் அந்த சேர்மன், அந்த பர்சன், அவர் கண்டிப்பாக நான் இதை செய்துதான் ஆவேன், ஏன்னா அது ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி. சோ அவர் 42% சொன்னப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா செஸ் எல்லாம் உயர்த்திட்டாங்க. நீங்க அப்ப செஸ் எல்லாம் எவ்வளவு இருந்ததுன்னா 0.5% இருந்த செஸ் 20% அளவுக்கு அவங்க உயர்த்தி அதை மறைமுகமாக அந்த பணத்தை எடுத்துக்கொண்டார்கள். எஃபெக்டிவ்லி நமக்கு இன்னைக்கு வருது 32% தான். சோ இந்த 1,40,000 கோடி இவர்கள் ஏதோ மாநிலங்களுக்கு கொடுக்கறதுன்றது கிடையாது. அதே போல இன்னைக்கு நமக்கு 4% இருக்கிற அந்த 4.097 அப்படின்றது இதுவே யூபிக்கு பின்தங்கிய மாநிலம் என்பதற்காக அவர்களுக்கு கிட்டத்தட்ட 14% அப்படின்ற அளவுக்கு கொடுக்குறாங்க. அதாவது அதாவது பீகாருக்கு இப்ப அதுக்கு நாங்க அந்த கணக்கே நாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துட்டாங்க, பீகாருக்கு கொடுத்துட்டாங்க, ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு வரலன்னு பாக்காதீங்க அப்படின்ற பேசி முடிச்சிருக்கேன் நான். திரு ராஜகோபால் சொன்னார் இல்லையா, மாநிலங்களுக்காக சொல்லி ஒதுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. சென்ற ஆண்டு அவர்கள் பீகாருக்கு 75,000 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை பீகார் மாநிலத்திலேயே அறிவிச்சாங்க. காரணம் சொல்லி அதே போல ஆந்திர மாநிலத்துக்கு 25,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க.
இது ரெண்டுமே சொல்லி அறிவிக்கப்பட்டதுதான். நீங்க வேணா அவர்களை போய் அந்த ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட்டை வந்து எடுத்து படிச்சு பார்க்க சொல்லுங்க. அது காரணமே நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாங்க வந்து எதுவும் எதுவா கேட்கல. இப்ப 10 லட்சம் கோடி ரூபாய் வந்து மொத்தமா வந்து இந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில இருந்து வரி வருவாய் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த டெவல்யூஷன் அப்படின்றது வந்து 2,60,60,000 கோடி அப்படின்றதுதான் மொத்தமா இந்த 10. ஒரு கேள்வி மட்டும் ராஜகோபால் சார் போயிட்டு நான் இருக்கிறது வந்து கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, அந்த கிராண்ட் சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் அது வந்து தமிழ்நாட்டிற்கு வரும் அந்த நிதி வந்து அதற்கு போதுமானதாக இல்லை. இதை வந்து ஒன்றிய அரசாங்கம் ஓரவஞ்சனை செய்கிறது அப்படின்றத நாங்க. ராஜகோபால் சார், நீங்க பீகாருக்கு கொடுத்த மாதிரி, ஆந்திராவுக்கு கொடுக்கிற மாதிரி, உத்தரப்பிரதேஷ் கொடுக்கிற மாதிரி பேக்கேஜா எங்களுக்கு தர வேண்டாம். எங்களுக்கு தர வேண்டிய நிதியை, நிறுத்தி வச்சிருக்கிற நிதியை கொடுத்தால் போதுமானதுங்கிறதா அவர் கேள்வி. மத்திய அரசு நிதி பகிர்வில் அலோகேட் பண்ற ஃபண்டை கொடுத்தா போதுமானது. 67,000 கோடி ஒதுக்கி இருக்காங்களா ஜல்ஜீவனுக்கு, ஏன் 11,000 கோடியா குறைக்கிறீங்கன்னு அவங்க கேட்கறாங்க. அதுதான் நான் சொல்றேன், இது வந்து குறைக்கல. அந்தந்த அமைச்சகத்துக்கே அதிகாரம் இருக்கு. மத்திய அரசுல யாரும் வேலை செய்யாதனால அவங்களுக்கு புரியல. நான் மத்திய அரசுல வேலை பண்ணியிருக்கேன். சரி, அந்தந்த அமைச்சகத்துக்கே அந்த அதிகாரம் இருக்கு பணம் கொடுக்கறதுக்கு. நிதி அமைச்சகத்தை கேட்க வேண்டியதே இல்லை. அதுக்கு கொடுக்க வேண்டிய தொகையும் அந்தந்த அமைச்சகத்துக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆனாலும் அந்த அமைச்சகம் கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் அந்த கோட்பாடுகளை பூர்த்தி செய்யவில்லை என்பது அர்த்தம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், இவங்க அந்த 41% பத்தி பேசிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. ஏன் அடுத்த சுற்றுல வரேன் திரு ஜவஹர் அலி, ஏற்கனவே திரு புகாரி வந்து ஒரு முக்கியமான நேரத்தில் நிறுத்தினார். எங்களுக்கு பணம் வேணும், மாநில அரசின் வளர்ச்சிக்கு நிதி வேணும், அந்த நிதியை மத்திய அரசு தரலைங்கிற விமர்சனங்களை நாங்கள் வைக்கிறோம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது, மத்திய அரசுடைய கொள்கைகளோடு நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதுல நாங்க ரொம்ப உறுதியா இருப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நண்பர் சொன்னதுக்காண்டி, அதாவது முன்னாடி வந்து போன வரைக்கும் வந்து 1 லட்சம் கோடி தான் மாநில பகிர்வு மாநிலத்துக்கு கொடுத்தது. இப்போ 40,000 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கிறாங்கிறது நீங்க வரவேற்கிறாங்களா இல்லையான்னு கேட்குறேன். இந்த கல்வின்னு சொல்றாருல, இந்த கல்வியை ஏன் சார் நீங்க வந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போனீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல? இது நீங்க தானே எடுத்துட்டு போனீங்க. பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போகாம இருந்தா இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காத. இந்த மீனவர்கள்லாம் இப்போ சுடுறாங்களே, கச்சத்தீவை நீங்க தானே எடுத்துட்டு போய் கொண்டு போய் தார வார்த்தை கொடுத்தீங்க. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை அது மீட்டுட்டோம், அது வேறங்க. இந்த நீட்டு பிரச்சனை, அந்த நீட்டு பிரச்சனை நீங்க தான் ஏன் சார் கொண்டு வந்தீங்க? நீங்க எல்லா தவறு தமிழ்நாட்டுக்கு எதிரான இலங்கை தமிழர்களா இருக்காங்களா, 1.5 லட்சம் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்து அவர்களை வந்து எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு தாங்க வந்து ஒரு பெரிய புனிதர் மகளை நாங்க வந்து எல்லாம் ஏன் கல்வி நிதியை கொடுக்கல எல்லாம் நீங்க வந்து கொண்டுன்னு சொன்னப்பெல்லாம் இந்த சமஸ்கிருதம் பல்கலைக்கழகம் இவங்க நிதி ஒதுக்கிட்டாங்க. ஆனா அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகம் யார் உருவாக்குனதுன்னா காங்கிரஸ் தான் உருவாக்குனாங்க. இந்தியாவுக்குள்ள சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை உருவாக்குனதே காங்கிரஸ் தான். இப்போ ஏன் நிதியை ஒதுக்குனீங்க? அதாவது அரசியல் செய்யலாம், அதுக்காக இந்த இப்போ இவங்க வந்து தேர்தலுக்காக பல்வேறு அரசியல் செய்ய. நான் சொல்லி முடிச்சிடறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலை எப்படி இருக்கு நாம கேட்க முடியல. நீங்க 4.5 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போனல, 10 லட்சம் கோடி கடனை ஏன் உயர்த்திருக்கீங்க? பினான்ஸ் மினிஸ்டர் சிறந்த பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி தான் பிடிஆர் போட்டீங்க. ஏன் அந்த பிடிஆரை மாத்துனீங்க? அவர் ஏதாவது உங்களை பத்தி தப்பா சொல்லிட்டாரா? அது இல்லாம இந்த பொருளாதார குழுக்கள்லாம் போட்டீங்களே, அந்த பொருளாதார குழுக்கள்லாம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க? இந்த கடன் சுமை குறைக்க என்ன பண்ணிருக்காங்க? அதுக்காக நீங்க செலவழிக்க தொகை என்ன? இப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாக திறமை இல்லாதனால நாங்க 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கோம். யாரு? தமிழ்நாட்டு மக்கள். அங்க போய் என்ன பண்ணணும்? பிரதமர் கிட்ட நேரடியா சேர்ந்து போய் பேசி இந்த திட்டங்கள் வேணும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நீங்க எதுக்கு எடுத்தாலும் இங்கே வாய்ச்சோட பிரதமரா அப்படி பேசிக்கிட்டு இருந்தா சார், நானே உங்க கூட சண்டை போட்டா நீங்களே கூட மாட்டீங்க சார். அதனால நீங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டா மத்திய அரசாங்கத்துக்கு சார் 8 வழிச்சாலை இருந்த சார், சிறந்த சாலை சார். 2 சுற்றுலையும் போதுமான நேரம் கொடுத்திருக்கேன். அவற்றை விளக்குவாங்க. அந்த திட்டத்தை அப்ப ஏத்தீங்க. இப்போ நீங்க உங்களுடைய நோக்கம் என்னடா? இணக்கமா போகல, மத்திய அரசோட இணக்கமா போகாதனால திறமையோட இணக்கமாக போகணும். அதுக்கான உரிமையில விட்டு நீங்க கடந்த கால காங்கிரஸ் எல்லாம் உரிமையை விட்டு கொடுத்தீங்க. இது உரிமைகள் விட்டு கொடுக்க பிரச்சனைகள் இல்ல, இணக்கமா போய் பெற வேண்டியது பெருங்க நாங்க சொல்றோம்.